அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 29/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே சிபிஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதற்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நாள் லீவ் இருந்துச்சு மண்டே அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டியூஸ்டே அன்னைக்கு நேற்று ஓப்பன் ஆனால் கிட்டத்தட்ட மண்டே லீவ் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் சேர்ந்து நேற்று வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அந்த இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக கிரியேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் முடிச்சிருக்கான். கிளியராக இந்த இடத்துல நம்ம கோடு போட்டு சொல்லியிருந்தோம், இவன் இங்கேருந்து வந்து கீழே உடச்சிட்டான்னா நெகட்டிவ் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவன் கீழே கோணை போட்டு கீழே வந்துட்டான். ஸோ ப்ராப்ளி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே போயிட்டு அவன் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டெக்னிக்கலாக சொல்கிறேன். S&P 500 இன்னும் அந்தளவுக்கு மோசமாகவில்லை. இந்த மாதிரி வந்து இவனை கோடு போடுறத விட இவனுக்கு இப்படி கோடு போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே உள்ளே பூந்துக்கிட்டுலாம் போடக்கூடாது. அதை நான் ஏதோ தவறுதலாக போட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் மாதிரியான ஒரு பேட்டர்னு. இங்கேருந்து அவன் கீழே விழுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மேலே போனாலும் ஃபர்தராக பெருசாலாம் மேலே போக முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ S&P இருக்கிற ஒரு பேட்டர்ன். அண்ட் நாஸ்டாக், இந்த நாஸ்டாக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமாங்க? இந்த என்விடியா தாங்க. இவனுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி நிற்காமல் மேலே போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் மட்டும் போன ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருந்தானா அப்படியே ஒரு 35% ஏறினான். டு த ஹை வந்து பார்த்திங்கன்னா 44% ஏறினான். இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன 3 நாள் தாங்க ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்தானா அப்படியே வந்து ஒரு 20% ஏறிட்டான். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பொறாமப்படக்கூடிய ஸ்டாக்காக இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதானி ஸ்டாக்கை வந்து சொல்லலாம், ஒரு 2 வருஷத்தில் பெருசாக எங்கேயோ இருந்தவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்ட்டு. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவன் எங்கேயோ இருந்தவன் எங்கேயோ போயிட்டான். இத்தனைக்கும் இவன் லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. வெறித்தனமாக ஏறிக்கிட்டே இருக்கான். ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி நிறுத்திருக்கிறான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் ஒரு 0.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதர் தென் திஸ் இந்த 2 நாளாக பெரிய நியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து யூஎஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கன்சியூமர்லாம் அவங்களோட பையிங் பவர் எப்படி இருக்குது, அவங்கள்ட்ட கையில் காசுக்கு செலவுக்கு காசு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா அது. இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கிற போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கம்மியாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும்போது அது அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 102 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து 96 தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து அந்த அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு எதிராக வந்த ஒரு டேட்டா இது. ஸோ இந்த டேட்டா வந்து மார்க்கெட்டை நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லையே, ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்துச்சு, இது ஏற்றலாமா இறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து கையில் ஒரு அல்வா கொடுத்து இறக்கிருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நியூஸாக இது அமைஞ்சிருச்சு. அதனால் பிடிச்சி இறக்கிட்டாங்க. ஸோ இதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்ததுனால, குறைக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக வந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, செப்டம்பரில் இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபஸ்ட்லாம் வந்து இந்த 5 to 5.25 தான் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 48% நம்ம இருந்துச்சு. இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி 5.25 to 5.5, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது, செப்டம்பர்லேயும் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவுமே இப்போதைக்கு வரைக்கும் வெறும் 42% தான் இருக்குது. இதுக்கப்புறம் வர்ற டேட்டா ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணுச்சுன்னா இதுவுமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த யூஎஸில் மட்டும் இந்த இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வர மாட்டேங்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. இவங்க எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன்லேயும் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அது கட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் யூஎஸில் மட்டும்தான் வரமாட்டேங்குது. தேவையில்லாமல் பல போர்களில் போய் மூக்க நுழைக்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து ஏடிஆருமே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்கு லீவ் அப்படிங்கிறனால ஃபங்க்ஷன் ஆயிருக்காது. இன்ஃபோசிஸ் நெகட்டிவ், ஐசிஐசி பேங்க் 2% நெகட்டிவ், விப்ரோ 1.38% நெகட்டிவ், HDFC பேங்க் வந்து 0.38% நெகட்டிவ். இது வந்து டேட்டா நம்ம நேற்று இந்தியன் மார்க்கெட் க்ளோஸோட கம்பேர் பண்ண முடியாது. பட் நான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த இன்ஃபோசிஸு விப்ரோ ஓகேங்க, ஓரளவுக்கு வந்து 2 நாளத்தோட டேவோட ஒத்து போகுது. ஆனால் இந்த ஐசிஐசி பேங்க்கும் HDFC பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இது ரெண்டுமே இந்த அளவுக்குலாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 2 நாள் இறங்கலாம், ஆனால் அங்கே வந்து அதிகமாக இறங்கியிருக்கு. ஸோ ஐடி வந்து ஓகேவாக இருக்குது. இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிற 2 ஸ்டாக்குமே வந்து ரொம்ப மோசமாக படு பாதாளத்தில் பயங்கர நெகட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி டேட்டா, அப்பா மகனே அங்குசாமி அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஐ வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து பயங்கரமாக செல் பண்ணாமல் இருக்காங்க. பெருசாக பை பண்ணல, பட் செல் பண்ணாமல் இருக்காங்க. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. 4ஆம் தேதிக்கு மேலே இவங்க என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரில. சரி, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி இந்த எஃப்ஐஐ செல் பண்ணாது மட்டும்தான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சரை பார்க்கும்போது 3மே நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியனில் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ ஃப்ளாட்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பாக தான் இருக்குது அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்கி நெகட்டிவாக இருக்கான். தைவான் மட்டும்தான் என்னாச்சுன்னு தெரில, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவன் வந்து ஒரு 1% பாசிட்டிவாக இருக்கான். அதற்கான காரணம் என்னங்கிறது தெரில.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவானை தவிர வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு ரெட்டாக தான் இருக்குது. சேப்பு பாயிண்ட் அடித்து வச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது குளோபல் கியூஸ்லேருந்து தெரிய வருது. இப்போ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பாய் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். அச்சச்சோ, இவன் என்ன முரட்டத்தனமான கேப்பை காட்டுறானே, சாரி கேப் டவுனை காட்டுறானே. நீங்கள் பாருங்கள், நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிஃப்டி ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அவன் 937 அப்படிங்கிற லெவல் இருந்தான். இப்போ அந்த வந்து 842 அப்படிங்கிற லெவலில் இருக்கான். அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனை காட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 20 பாயிண்ட்டாக கம்மியாகணும். விச் மீன்ஸ் 100லிருந்து 110 பாயிண்ட்டு கூட அவன் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் நிறையாக இருக்கிறது. நாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போது நேற்று வந்து நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று நிஃப்டி ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். இது ஒரு நெகட்டிவிட்டி. விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறத போன தடவையும் மேலே ஏறும்போது மதிக்கவே இல்லை, இந்த தடவையும் இவங்க மதிக்கல. ஆக்சுவலி ஒரு நல்ல மூவ் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிடிச்சி இறக்கி லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேயில் கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோ கீழே க்ளோஸை வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாக நான் பார்க்குறேன் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு அவன் வந்து பயங்கர பாசிட்டிவாக இல்லை, சைடு வேஸும் கிடையாது, ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்கிறான். அது ஹெவி நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணா, பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்துட்டான். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிறது அரௌண்ட் விர்ஜின் சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த புல் பேக் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது, எங்கேயோ ஒரு பக்கம் போய் ரிவர்ஸ் ஆக போகிறோம். அதை வந்து நம்ம டுமாரோ சிபிஆரில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே நம்ம சொல்லலாம். ஓவரால் ஸ்ட்ரக்சரே அவன் 2 நாளில் காமிச்சிட்டான். எதுக்கு இவ்வளோ தூரம் மேலே போனான்னு தெரியல, எதுக்கு அவ்வளோ தூரம் கீழே வந்தான்னு தெரியல. அப்படியே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு ஒரு தொப்பி, இதுதான் வந்து தொப்பிங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். எப்பவுமே தொப்பி அப்படிங்கிற பேட்டர்ன் தான் மார்க்கெட்டோட பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது தொப்பின்னு தான் சொல்லுவேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு 2 வீக்ஸில் இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ப்ராபப்ளி பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சப்போஸ் போனாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் போவான் அப்படிங்கிறதான் ஒரு இண்டிகேஷன். இன்றைக்கி வந்து இவன் லோ வேறு பிரேக் பண்ணுறான். என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, நம்ம அதை வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் அனாலிசிஸ் போட்டோம் அப்படின்னா இவன் என்ன ஆவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போதைக்கு 100 பாயிண்ட் கேப் டவுனுங்க, 100 பாயிண்ட் கேப் டவுன். ஓகே, இதில் இப்போதைக்கு நான் இருக்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிபிஆர் தான். இது வந்து நேற்று வந்து ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகணும். ஆனால் இது கன்சால்டேஷன் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட கீழே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி நேரோ சிபிஆர் வரதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. இது வந்து வைடு சிபிஆர் கிடையாது, மீடியம் சிபிஆர் தான். பட் ஸ்டில் நேரோ சிபிஆருக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஃபாலை வந்து ஓரளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பான், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து 100 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா 865 அவன் எங்கே ஓப்பன் ஆகிறான் என்றால் அடடா 765 கண்டிப்பாக அது R2 கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட அவன் R2 கிட்ட தான் ஓப்பன் ஆக போகிறான். 100 பாயிண்ட்னாலே R2 தான். சரி, ஓகே, நம்ம நம்புவோம் இதுக்குள்ளே லைட்டாக ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் S1க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிறான், ப்ரீவியஸ் டே லோ கீழே தான் ஓப்பன் ஆகிறான். கண்டிப்பாங்க இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரமாக இன்ட்ராடேல தான் பயங்கர வாலட்டிலிட்டி காமிச்சிட்டு இருந்தான். கேப் டவுன் எதுவுமே ஆகலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகிறான் 100 பாயிண்ட்டு. இருங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0.45% அவ்வளோ கேப் டவுன் ஆகிறான். கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது. கண்டிப்பாக ஒரு புல் பேக் ரேலி மேலே இருக்கும். வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் கேப் டவுனே ஆகாதனால ஏகப்பட்ட பேர் பொசிஷனை வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பதறி அடிச்சுட்டு வெளியாவாங்க. அதனால் வந்து லைட்டாக மேலே போயிட்டு தான் அவங்க கீழே வருவான் அப்படிங்கிறது நான் வந்து நம்புகிறேன். பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக ரெட்டில் தாங்க முடிக்க போகிறாங்க. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி வந்து நம்ம பேச இறங்கிட்டு இருக்கிறான். ஓகே, அப்போ S2லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் போட்டோன்னா S1 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் S2 கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது ஒரு செமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ S2 ரிவர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி S1லேருந்து ப்ரைஸ் திருப்பி கீழே போகுது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டையும் தாண்டி இன்கேஸ் சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆர் லெவல்கிட்ட வந்துருச்சு, 900 கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறவன் கீழே தான் விடுவான். இன்றைக்கி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் S2 ரிவர்சல் ஒன்று, S1 ரிவர்சல் ஒன்று, சிபிஆர் ரிவர்சல் ஒன்று, இது 3 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு அந்த 100 பாயிண்ட் அப்படிங்கிறது 110 பாயிண்ட் 120 பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஹோப் இட் வில் ரெக்கவர் சூன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பையனும் ஒரு 0.5% வந்து கீழே போகிறான் அப்படின்னா டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நிஃப்டிலையும் டிசைனிங் சிபிஆர் தான், பேங்க் நிஃப்டில் டிசைனிங் சிபிஆர் தான். இது கிளியரான ஒரு டவுன் சைடுக்கான இண்டிகேஷன் தான். ஸோ அவனும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 0.5% கீழே போனாலே
ப்ராபப்ளி S2 கொஞ்சம் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதில் வந்து S2 வராது, அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணும். பட் ஸ்டில் R1க்கு S1க்கு கீழே S2 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறான்னா இவனும் அதே தான். உங்களுக்கு மேலே வரும்போது S1 ரிவர்சல் S2 ரிவர்சலே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் என்ட்ரி எடுக்கிறது அந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக தெரிஞ்சால் தான் எடுக்கணும், அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அதை விட்டுட்டு S1 ரிவர்சலும் CPR ரிவர்சலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். S2லேருந்து S1க்கு வர பேட்டர்ன் வந்து நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் S1லேருந்து அவன் ரிவர்ஸ் ஆகும்போதோ ஆர் மேலே CPRலேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது அந்த ட்ரேடை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி வந்து மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருந்து செல் அண்ட் ரைஸுக்கு மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவை ஏறுறதும் அது இறங்குறதுக்கு தான். அவன் வந்து 10 ரிவர்ஸில் ஆயிடுவான் மேலே போயிடுவான் அப்படின்னு நம்பாதீங்க. இதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த R1 தாண்டானோ அப்போ தான் அவன் பாசிட்டிவ் ஆவான், நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. அது வரைக்கும் மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் தான் இருக்கும். இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றினீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கண்டினியூஸாக 3 வந்து பயங்கரமான க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெட் கேண்டில் இட் இஸ் ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில். நம்ம பெருசாலாம் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனாலுமே அவன் எந்த இடத்துல வந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனால் அதே இடத்துல வந்திருக்கிறான், அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்த மாதிரி ஒரு ரேலி அப்படியே கீழே வர்றதுக்கு அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம புல்லிஷாக எப்போ நம்பணும்னா இந்த 49,500க்கு மேலே ஒரு 1 ஹவரில் அவன் க்ளோஸ் வச்சு அவன் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் இவனை நம்ப முடியும். அது வரைக்கும் இவன் வந்து சப்போஸ் மேலே போனாலுமே இந்த இப்போ லைட்டாக மேலே போகிறான்னா அது கீழே விழுறது தான். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு CPRல என்ன சொல்லிட்டான், மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ்க்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது என்ன ஆகும், கீழே விழுந்துடும், அப்படியே பக்காவாக கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து பியரிஷ் சைனே மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டான் மேலே போவான் நம்பாதீங்க, மேலே போகிறது கீழே விழுறதுக்கு தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி தான். நிஃப்டியில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேருந்து ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போதே ஒரு பயங்கர நெகட்டிவ் சைன். இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி அது வரக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே விழுந்துட்டான்னு வைங்களேன், எலெக்ஷன் அந்த எக்ஸிட் போல் வர அடுத்த திங்கக்கிழமைக்கு நம்மளால் ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க முடியாது. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, மேலே போகிறதும் சரி கீழே வரதும் சரி ரொம்ப வால்டைலாக தான் இருக்கும். அதனால தான் ரிஸ்க்கை வந்து பெருசாக எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளாகவே வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் பண்ணல, பட் பெரிய லாஸும் பண்ணல. சின்னதாக 0.5%, 0.2% இந்த மாதிரி சின்ன லாஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த கேபிட்டல் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்குது. ஜூன் 4க்கு அப்புறம் என்னால் அதை இந்த லாஸஸில் சின்ன லாஸஸ் வர இருக்கிறதுனால என்னால் அது ஈஸியாக மேக்கப் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டில் வாட்டர்லெட்டில் கம்மியானதுக்கப்புறம். ஆனால் இப்போவே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அச்சச்சோ நான் ட்ரேட் பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த குடிகாரங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அச்சச்சோ நம்ம வந்து ட்ரேட் எடுத்து சரக்கு அடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன் சரியில்லையா நம்ம எடுக்காமே விட்டுறலாம், அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் எடுக்காமல் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இந்த மார்க்கெட் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது திருப்பியும். அப்போ தான் வந்து இப்போ ஹை வாலடைல் மார்க்கெட்டை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கம்மியான ரிஸ்க் 0.5%, 0.25% ஆர் 1%, லெஸ் தென் 1% ரிஸ்க்கை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கேபிட்டலுக்கு எந்த பங்கமும் வராது. ஸோ அதை நம்ம ஈஸியாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னுடைய கான்செப்ட். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கேபிட்டல் பெருசாக விட்டுறாதீங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். நம்ம தான் மார்க்கெட் விட்டு போகிறோமா இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது முக்கியம். இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றலாம். ஸோ பொசிஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவன் ட்ரெண்ட் ரிவர்ஸில் தான் காட்டுறான். ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே 23,000 தாண்டாத வரைக்கும் அவன் வேரிஷாக தான் இருக்க போகிறான். அதே மாதிரி கீழே சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்க போகுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே அண்ட் பொசிஷனலுக்கான அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.